வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியுடைய டிசைடிங் ஃபேக்டர்ஸ். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எதெல்லாம் இருந்தால் உங்களால் பணிக்கு போக முடியும், இதெல்லாம் பொறுத்து நீங்கள் பணிக்கு செல்கிறீர்களா, எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மேலும் முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடந்து முடிந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாகிறது. ஸோ நவம்பரில் வைக்கக்கூடிய தேர்வு அக்டோபரில் வைத்தார்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் இப்போ ரிசல்ட் அப்டேட்டு கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பிஜிடிஆர்பியில் கட் ஆஃப் கேட்டகரி 1, 2, 3 தகுதி மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், ஸோ 60 மார்க் எடுத்தால் வேலை கிடைக்குமா, எல்லாமே இந்த டிசைடிங் ஃபேக்டரை பொறுத்து தான் அமையுங்க. ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியில் ஒரு சில கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பேசிக்காக ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வரப்போ உங்களுக்கு வெறும் 100 மார்க் இருந்தாலே போதுங்க. அதே மாதிரி பிசிக்கு 95, எம்பிசிக்கு 93, எஸ்சிக்கு 80, எஸ்டிக்கு 70, பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மெண்ட் இவங்க எல்லாமே 65 எடுத்திருந்தாலே போதுங்க. ஸோ அந்த பேசிக்கான எலிஜிபிலிட்டி, மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது எல்லாத்துக்குமே பொருந்தும். அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பிடபிள்யூ கேண்டிடேட்டில் கேட்டகரி 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக 40% மேலே இருந்தாங்கன்னா மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும், வேலையும் கிடைக்கும். ஓகேங்களா? தகுதி மதிப்பெண்கள், ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிசி எம்பிசிக்கு 75, எஸ்சி எஸ்சிஏக்கு 68, எஸ்டிக்கு 60, ஸோ பிடபிள்யூடிக்கும் அதே தான். ஸோ இந்த மதிப்பெண்கள் தகுதி மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் தான் உங்களால் பணிக்கு போகவே முடியும். ஸோ இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குங்க. சரியாக சொன்ன போனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் உயர்த்த போகிறாங்க. எல்லாமே விரைவில் நடக்கும். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய கொஷின் பேட்டர்ன், முதல் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம போகிற கொஷின் பேட்டர்னுங்க. கொஷின் பேட்டர்ன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தாங்க இருந்தது. எல்லா சப்ஜெக்ட்லையுமே, ஒரு சில சப்ஜெக்டை தவிர மீது எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஷின் பேட்டர்ன் டஃப்பாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பழைய சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, புதிய சிலபஸ் மாற்றம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை. சப்ஜெக்ட் வைஸாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சப்ஜெக்டில் நல்லாயிருக்கும், ஒரு சப்ஜெக்டில் டஃப்பாக இருக்கும், ஒரு சப்ஜெக்டில் ஈஸியாக இருந்திருக்கும். சப்ஜெக்ட் வைஸாகவும் பார்த்திங்கன்னா நமக்கு டிசைடிங் ஃபேக்டர் மாறுதுங்க. ஒரு சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா 70 எடுத்தவங்களும் வேலைக்கு போகிறாங்க, ஒரு சப்ஜெக்டில் எடுத்தவங்க 100 எடுத்தால் தான் வேலைக்கே ரீச், இதெல்லாம் நடக்குது. ஸோ ஃபைனலான ஆன்சர் கீஸ் எப்போ கொடுப்பாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக ஃபைனலான ஆன்சர் கீஸ் நமக்கு ரிசல்ட் வரத்துக்கு வந்த ரிசல்ட்டு கூட ஃபைனல் ஆன்சர் கீஸை நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ போஸ்டிங்க்கு உண்டான எலிஜிபிலிட்டி, நீங்கள் அந்த மினிமம் போஸ்டிங்கு பிஎட் படிச்சிருக்கணும். ஸோ அந்த பிஎட் டெட் பேப்பர் 2 இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்புறம் டெட் பாஸ் பண்ணியிருக்கணும். வாழ்நாள் முழுவதும் டெட் பாஸ்க்கு உண்டான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? எல்லாமே டிசைடிங் ஃபேக்டர். ஸோ உங்களுடைய டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்றது ஒரு மதிப்பெண்களில் கூட உங்களுக்கு போயிடும். ஸோ பணி வாய்ப்பை இழந்துடுவீங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். கோட்டா ரிசர்வேஷன், ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸாக அந்த கோட்டா ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே தற்சமயம் ஹையாக தாங்க இருக்குது. ஸோ அதை எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ கேட்டகரி வைஸாக எலிஜிபிலிட்டி சர்டீரியாவை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணுங்க. கம்ப்ளீட்டாக அந்தந்த கேட்டகரி கம்யூனிட்டி கேட்டகரி வைஸாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அந்த என்ன தகுதியோ அதுக்கு ரீச் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் 45 to 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களால பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களால எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண படிக்க முடியாது. ஸோ ப்ராப்பராக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஏஜ் லிமிட்டு அதுக்கு மேலே போச்சுனாலும் உங்களால் பணிக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரி ஆர்டர் பார்த்திங்கன்னா யூஜி பிஜியில் இருக்கும். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இடைநிலை ஆசிரியர்களுடைய 8% இடஒதுக்கீடு இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுடைய போஸ்டிங்ஸும் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து பிஎஸ்டிஎம், இது தாங்க ரொம்ப முக்கியம்.
பிஎஸ்டிஎம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் போக முடியாது. பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா 1ஆவதுலேருந்து டிகிரி பிஎட் எல்லாத்துக்குமே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முதுகலை பட்டதாரியில் ஸ்டார் கேள்விகளுக்கும் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கியிருக்காங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியுடைய டிசைடிங் ஃபேக்டர்ஸ். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எதெல்லாம் இருந்தால் உங்களால் பணிக்கு போக முடியும், இதெல்லாம் பொறுத்து நீங்கள் பணிக்கு செல்கிறீர்களா, எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மேலும் முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடந்து முடிந்து கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாகிறது. ஸோ நவம்பரில் வைக்கக்கூடிய தேர்வு அக்டோபரில் வைத்தார்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் இப்போ ரிசல்ட் அப்டேட்டு கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பிஜிடிஆர்பியில் கட் ஆஃப் கேட்டகரி 1, 2, 3 தகுதி மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், ஸோ 60 மார்க் எடுத்தால் வேலை கிடைக்குமா, எல்லாமே இந்த டிசைடிங் ஃபேக்டரை பொறுத்து தான் அமையுங்க. ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியில் ஒரு சில கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பேசிக்காக ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வரப்போ உங்களுக்கு வந்து வெறும் 100 மார்க் இருந்தாலே போதுங்க. அதே மாதிரி பிசிக்கு 95, எம்பிசிக்கு 93, எஸ்சிக்கு 80, எஸ்டிக்கு 70, பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மேன் இவங்க எல்லாமே 65 எடுத்திருந்தாலே போதுங்க. ஸோ அந்த பேசிக்கான எலிஜிபிலிட்டி, மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது எல்லாத்துக்குமே பொருந்தும். அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடபிள்யூ கேண்டிடேட்டில் கேட்டகரி 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக 40% மேலே இருந்தாங்கன்னா மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும், வேலையும் கிடைக்கும். ஓகேங்களா? தகுதி மதிப்பெண்கள், ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிசி எம்பிசிக்கு 75, எஸ்சி எஸ்சிஏக்கு 68, எஸ்டிக்கு 60, ஸோ பிடபிள்யூடிக்கும் அதே தான். ஸோ இந்த மதிப்பெண்கள் தகுதி மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் தான் உங்களால் பணிக்கு போகவே முடியும். ஸோ இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குங்க. சரியாக சொன்ன போனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் உயர்த்த போகிறாங்க. எல்லாமே விரைவில் நடக்கும். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய கொஷின் பேட்டர்ன், முதல் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம போகிற கொஷின் பேட்டர்னுங்க. கொஷின் பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தாங்க இருந்தது. எல்லா சப்ஜெக்ட்லையுமே, ஒரு சில சப்ஜெக்டை தவிர மீது எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஷின் பேட்டர்ன் டஃப்பாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பழைய சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, புதிய சிலபஸ் மாற்றம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை. சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சப்ஜெக்டில் நல்லாயிருக்கும், ஒரு சப்ஜெக்டில் டஃப்பாக இருக்கும், ஒரு சப்ஜெக்டில் ஈஸியாக இருந்திருக்கும். சப்ஜெக்ட் வைஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசைடிங் ஃபேக்டர் வந்து மாறுதுங்க. ஒரு சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா 70 எடுத்தவங்களும் வேலைக்கு போகிறாங்க, ஒரு சப்ஜெக்டில் எடுத்தவங்க 100 எடுத்தால் தான் வேலைக்கே ரீச், இதெல்லாம் நடக்குது. ஸோ ஃபைனலான ஆன்சர் கீஸ் எப்போ கொடுப்பாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து நமக்கு ரிசல்ட் வரத்துக்கு வந்த ரிசல்ட்டு கூட ஃபைனல் ஆன்சர் கீஸை நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ போஸ்டிங்க்கு உண்டான எலிஜிபிலிட்டி, நீங்கள் அந்த மினிமம் போஸ்டிங்கு பிஎட் படிச்சிருக்கணும். ஸோ அந்த பிஎட் டெட் பேப்பர் 2 இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்புறம் டெட் பாஸ் பண்ணியிருக்கணும். வாழ்நாள் முழுவதும் டெட் பாஸ்க்கு உண்டான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? எல்லாமே டிசைடிங் ஃபேக்டர். ஸோ உங்களுடைய டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்றது ஒரு மதிப்பெண்களில் கூட உங்களுக்கு போயிடும். ஸோ பணி வாய்ப்பை இழந்துடுவீங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். கோட்டா ரிசர்வேஷன், ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸாக அந்த கோட்டா ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே தற்சமயம் ஹையாக தாங்க இருக்குது. ஸோ அதை எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ கேட்டகரி வைஸாக எலிஜிபிலிட்டி சர்டீரியாவை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணுங்க. கம்ப்ளீட்டாக அந்தந்த கேட்டகரி கம்யூனிட்டி கேட்டகரி வைஸாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அந்த என்ன தகுதியோ அதுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் 45 to 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களால வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களால எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண படிக்க முடியாது, ஸோ ப்ராப்பராக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஏஜ் லிமிட்டு
அதுக்கு மேலே போச்சுனாலும் உங்களால் பணிக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரி ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஜி பிஜியில் இருக்கும், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இடைநிலை ஆசிரியர்களுடைய 8% இடஒதுக்கீடு இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுடைய போஸ்டிங்ஸும் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. அடுத்து பிஎஸ்டிஎம், இது தாங்க ரொம்ப முக்கியம். பிஎஸ்டிஎம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் போக முடியாது. பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா 1ஆவதுலேருந்து டிகிரி பிஎட் எல்லாத்துக்குமே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முதுகலை பட்டதாரியில் ஸ்டார் கேள்விகளுக்கும் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கியிருக்காங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வணக்கம்.